ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்ய சேனிகா 3 அதில் மைதிலி ஷரண் குப்த் அவர்களால் எழுதப்பட்ட சகி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே அதனுடைய சாராம்சம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மைதிலி ஷரண் குப்த் அவர்களுடைய காவியகத்து விசேஷத்தாயே அது வந்து அந்த மாத்ருபூமி அண்ட் சகி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே அது ரெண்டும் சேர்ந்து மைதிலி ஷரண் குப்த் அவர்களுடைய அந்த விசேஷத்தாயே அது பார்த்தாச்சு. இப்போது நம்ம சகி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே அந்த போயம்னுடைய சாராம்சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிகிற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, உங்களுக்கு நான் எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கலாம். कविता का सारांश लिखिए. सखी वे मुझसे कहकर जाते, தோழியே வே அவர் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். இது நம்ம அந்த இதிலேயே பார்த்தோம். குப்துஜி அவர்களுடைய அந்த விசேஷத்தாயம் அதிலேயே பார்த்தோம். தோழியே அவர் வந்து என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் அப்படின்னு யசோதரா வந்து தன்னுடைய வியோகு துயரம், அதாவது பிரிவு துயரத்தை பற்றி கூறுகின்ற ஒரு கவிதையாகத்தான் இது இருக்குது. ஸோ அந்த கவிதையை இப்போ பார்க்கலாம். कवि परिचय. सखी वे मुझसे कहकर जाते नामक कविता राष्ट्र कवि मैथिली शरण गुप्त जी की कविता है. அதான் சகி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே அப்படின்றது வந்து இந்த கவிதை வந்து ராஷ்டிர கவி மைதிலி ஷரண் குப்த் அவர்களுடைய கவிதையாகும். குப்துஜி பாரதிய சம்ஸ்கிருதி கே காயக் ஹை. குப்துஜி வந்து பாரதத்தினுடைய ஒரு காயக், ஒரு கவிதை வாசிக்கக்கூடியவர், பாடல் பாடக்கூடியவர். சாகேத் ஆப்கா மகாகாவிய ஹை. சாகேத் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ஒரு காவியம். கவிதா பரிச்சயம். கபிலவஸ்து கே ராஜ்குமார் சித்தார்த் முக்தி கா மார்க் கோஜ்னே ஜங்கிள் சலே ஜாத்தே ஹே. கபிலவஸ்துவினுடைய ராஜகுமாரரான சித்தார்த் அவர்கள் வந்து முக்தியை பெறுவதற்காக அந்த துறவியாக போவாங்க இல்லையா, அந்த மாதிரி முக்தியை பெறுவதற்காக முக்தியினுடைய மார்க், அதனுடைய வழியை தேடி, கோஜ்னே வழியை தேடி வனத்திற்கு சென்று விட்டார். மகர் வே अपनी பத்னி யசோதரா से इस संबंध में कुछ नहीं बोले. ஆனால் அவர் போனார், பட் வந்து அவர் தன்னுடைய பத்னி தன்னுடைய மனைவியான யசோதராவிட்ட வந்து இது விஷயமா எதுவுமே சொல்லாமல் அவர் போயிட்டாரு. நஹி போலே இஸ்லியே யசோதரா கா தில் துக்தாகை. அதனால் யசோதராவினுடைய மனம் வந்து துன்பம் அடைகிறது, துக்கம் அடைகிறது. இஸ் கவிதாமே உசி கே துக்கு கா வர்ணன்கை. இந்த கவிதையில் அந்த யசோதராவினுடைய அந்த பிரிவு துயரத்தை பற்றி தான் இந்த கவிதையில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. வர்ணன்கை. யஹ் கவிதா யசோதரா காவிய கா ஏக் லகு அம்சகை. இந்த கவிதை வந்து யசோதரா அப்படின்ற அந்த காவியத்தினுடைய ஒரு லகு அம்சம். அப்படின்னா ஒரு சிறு பகுதி. அந்த யசோதரா அப்படின்ற முழு காவியத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் வந்து இந்த பகுதி சகி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே அப்படின்றது. யசோதரா अपनी सहेली से कहती है कि यदि मेरे पति मुझसे कहकर जंगल में जाते तो मुझे इतना दुख नहीं होता. யசோதரா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட, தோழிகிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, யதி மேரே பதி, சப்போஸ் என்னுடைய கணவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு வனத்திற்கு சென்றிருந்தார் அப்படின்னா, முஜே இத்னா துக்கு நகி, எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து ஃபீலிங் வந்து இருந்திருக்காது. வே மன் பெஹலானே கெலியே ஜங்கிள் நஹி கயே ஹே. அவர் வந்து சந்தோஷத்துக்காக வந்து, ஒரு மன சந்தோஷத்துக்காக, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்காக வந்து அவர் வந்து வனத்துக்கு செல்லவில்லை. நஹி கயே. வே ஞான் பானே கேலியே ஹி கயே ஹே. அவர் வந்து ஞானத்தை அடைவதற்காக, ஞானத்தை பெறுவதற்காகத்தான் வந்து வனத்திற்கு சென்றிருக்கிறார். யஹ் கௌரவ் கி ஹி பாத் ஹை மகர் வே கிசி கோ பி பதாயே பினா சலே கயே ஹை இஸ்லியே முஜே பீடா ஹோத்தி. இது ஒரு கௌரவமான ஒரு விஷயம்தான், அவர் இந்த மாதிரி ஞானத்தை தேடி சென்றிருப்பது. மகர், ஆனால் அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு. பினா சலே கயே இஸ்லியே, அதனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப வந்து அதை ஆட்கொள்ளப்படுறேன், அதாவது ரொம்ப அந்த கஷ்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஹே மேரி சஹேலி, ஹே என்னுடைய தோழியே, तुम बताओ यदि वे मुझसे कहकर जाते तो क्या मैं उनको रोकती. அவங்க வந்து தன்னுடைய தோழிகிட்ட கேட்குறாங்க, தும் பத்தாவோ, நீ சொல்லு,
யதி வே முஜ்சே கெஹ்கர் சப்போஸ் அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படின்னா கியா மே உன்கோ ரோக்தி நான் என்ன அவரை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேனா நிறுத்த போகிறேனா வேண்டாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னா நான் சொல்ல போகிறேன் என்கிட்ட அவர் சொல்லிகிட்டே போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃபீலிங்கை வந்து சொல்கிறாங்க. यशोधरा अपनी सखी से कहती है कि मेरे पति ने मुझको अपना सब कुछ माना. யசோதரா சொல்கிறாங்க என்னுடைய கணவருக்கு என்னை பற்றி எல்லாமே சபு குச்சு மானா எல்லாமே தெரியும். உன்கோ மேரே சுக்கு துக்குக்கா தியான் தா அவர் வந்து என்னுடைய சுக துக்கங்களில் வந்து அக்கறை கொண்டிருக்கிறார் தியான் தா. फिर भी उन्होंने मेरी स्वभाव को पूरी तरह नहीं पहचाना. फिर भी ஆனாலும் அவர் என்னுடைய ஸ்வபாவம் என்ன அப்படின்றது அவருக்கு பூரி தரஹ் நகி முழுவதுமாக அவருக்கு தெரியவில்லை. என்னுடைய சுகதுக்கங்களை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னை பற்றின என்னுடைய எண்ணங்களை என்னுடைய சுபாவங்களை பற்றி அவருக்கு முழுவதுமாக தெரியாமல் போயிடுச்சு. மேரே மன் கே விசாரோं को वे जान न सके என்னுடைய மனதினுடைய எண்ணத்தை அவரால் அறிய முடியவில்லை. जान न सके அறிய முடியவில்லை. मैं तो उनके मन के विचारों को मुख्य रूप से पहचाना करती थी. நான் வந்து உன்கே மன் கே விசாரம் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பெஹ்சானா கர்த்தி தி அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன அப்படின்றது நான் முக்கியமாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவேன். அவர்கிட்ட என்ன இருக்குது அவருக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் தெரிந்து கொள்வேன். முஜே மாலும் தா வே கிசி சோச் மே ஹை எனக்கு தெரியும் அவர் ஏதோ பற்றி யோசனை பண்ணிட்டு தான் இருந்தார். ஹே மேரி சக்கி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே தோ கியா மே உன்கோ ரோக்தி திரும்ப அதை எதை சொல்கிறாங்க ஏ தோழியே அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொல்லாமல் போயிட்டாரு அப்படி அவர் வந்து சொல்லியிருந்தா நான் என்ன தடுத்தா நிறுத்த போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹம் சத்ராணியாஹைம் நான் வந்து சத்ராணி ராணி இனத்தை சேர்ந்தவள். ஒரு ஹமாரே பதி ஹமாரே பிராணோं के समान है என்னுடைய கணவர் வந்து பிராணோ ஹமாரே பிராணோ என்னுடைய உயிருக்கு சமமானவர். हम अपने को खूब सजाकर अपने प्रिय पति को युद्ध में भेजा करती हैं நம்ம வந்து எப்படின்னா கூபு சஜாக்க நன்றாக நம்மளை நாமே வந்து அலங்கரித்து கொண்டு என்னுடைய கணவரை வந்து பிரியமான கணவரை யுத்தத்திற்கு அனுப்பக்கூடியவள். ஜஹா மிருத்யுகா பை ரஹ்தாகை அங்கே அப்போ வந்து எனக்கு வந்து மரணத்தினுடைய கணவர் வந்து சப்போஸ் இறந்துருவாரோ யுத்தத்துக்கு போய் அப்படின்ற அந்த பயம் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட நான் வந்து அவரை தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு சந்தோஷமாகத்தான் அவரை வழி அனுப்பி வைப்பேன். மகர் மேரே பதி தோ தபஸ்யா கர்னி ஹி கயேஹே ஆனால் என்னுடைய கணவர் தவம் செய்வதற்காகத்தான் சென்றிருக்கிறார். யதி வே முஜ்சே கஹ்கர் ஜாத்தே கியா மே உன்கோ ரோக்தி அப்படி இருக்கும்போது நான் வந்து அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன தடுத்தா நிறுத்தியிருக்க போகிறேன். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு சிரித்த முகத்தோடு அவங்களுக்கு கணவர் இறந்துருவாரோ அப்படின்ற பயம் இருந்தாலும் கூட அவங்கள யுத்தத்துக்கு அனுப்பி வைப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இப்போ வந்து தவம் தான் செய்ய போகிறாரு. அப்படி இருக்கும்போது நான் அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன தடுத்தா நிறுத்தியிருக்க போகிறேன் அப்படின்னு அவங்களுடைய தோழிகிட்ட மறுபடியும் கேட்குறாங்க. மே அப்புனே பாக்ய பர் கர்வ் கர்த்தி தி நான் என்னுடைய பாக்கியத்தை எண்ணி வந்து நான் கர்வம் கொண்டு இருந்தேன். மகர் பாக்ய அபாகிய பன் கயா ஆனால் அந்த பாக்கியம் வந்து இப்போது அபாகியமாக நான் பாக்கியசாலி அப்படின்னு நினச்சேன். இப்போ வந்து துர்பாகியமாக அது ஆகிவிட்டது. மேரே பத்தினே முஜே அப்னாயாத்தா என்னுடைய கணவர் எனக்கு உரியவர் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப் உன்ஹோனே முஜே தியாகு தியா ஹை என்னுடைய கணவர் வந்து எனக்கே உரித்தானவர் நான் வந்து அவருக்கே சொந்தமானவர். ஆனால் இப்போ வந்து அவர் என்னை தியாகம் செய்து விட்டார். வே முஜே யாத் ஆத்தே ரெஹ்தேஹே அவருக்கு என்னுடைய நினைவுகள் வரும். மேரே ஆங்கே உன்கோ நிஷ்டூர் கெஹ்தி ஹை என்னுடைய கண்களில் அவருக்கு அந்த மாதிரி அவர் நினைவுகள் வரும்போது அது வந்து ஒரு பார்க்க முடியாத ஒரு கஷ்டகரமான விஷயமாக இருக்கும். மேரே ஆசுவும் கோ வே செஹன் நஹி கர் சக்தே தே என்னுடைய கண்களில் இருந்து வரக்கூடிய ஆசும் அப்படின்னா அந்த கண்ணீரை வந்து அவரால் பார்க்க முடியாது. செஹன் நஹி கர் சக்தே டாலரேட் பண்ணிக்க முடியாது அவரால். உன்கா ஹிருதய சதயகை அவருடைய இதயம் வந்து ரொம்ப கனிவானது ரொம்ப இரக்கமானது ரொம்ப என் மேலே வந்து ரொம்ப கனிவானது அன்பு கொண்டது. வே முஜே ரோத்தே ந தேக் சக்தே தே அவரால் நான் அழுகிறத பார்க்க முடியாது.
इसलिए वे मुझसे कहे बिना चले गए. இத்தனை நேரம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவர் ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போகல அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவரால் வந்து என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய துன்பத்தை அவரால் பார்க்க முடியாது. நான் சப்போஸ் அவர் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அழுதுருவேணும், ஃபீல் பண்ணுவணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு நினச்சி அவரால் வந்து அதை பார்க்க முடியாது, டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்றதுனால அவர் வந்து என்கிட்ட சொல்லாமல் சென்று விட்டார். यशोधरा अपनी सहेली से कहती है कि मेरी कामना है कि वे जंगल जाए. யசோதரா தன்னுடைய தோழிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய விருப்பத்தின் காரணமாகத்தான் அவர் வனத்திற்கு சென்றிருக்கிறார். வஹா தபஸ்ய கர்க்கே சித்தி பிராப்து கரே. அங்கே அவர் தவத்தை மேற்கொண்டு சித்தியை பெறுவார். மேரே துக்கு கி கல்பனா கர்க்கே வே துக்கி ந ஹோம். என்னுடைய கஷ்டத்தை நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மனைவி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்ற அந்த ஃபீலிங்னால அவள் கஷ்டப்படுவாளோ அப்படின்ற அந்த ஃபீலிங்கெல்லாம் நினச்சி அவர் கஷ்டப்படக்கூடாது. வே துக்கின ஹோம். மே ஷிகாயத்தா பி கர்னா நஹி சாஹதி. நான் வந்து கம்ப்ளைண்ட் கூட பண்ண விரும்பலை, இது வந்து தப்பு, இவர் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கூட பண்ண விரும்பலை. क्योंकि பிகாஸ் வே அப் முஜே பெஹலே சே அதிக் பாத்தே ஹே. ஏன்னா அவர் முதல்ல விட இப்போ என்னை இன்னும் வந்து ரொம்ப நேசிப்பார். மேரே பத்தி தபஸ்யா கர்னே கயே ஹே. என்னுடைய கணவர் தவம் செய்வதற்காக கயே ஹே சென்று விட்டார். வே ஜல்து ஹி லவுட் ஆயேங்கே. அவர் விரைவில் திரும்பி வருவார். வே ஏக் நயே அனுபவ் கே சாத் ஆயேங்கே. அவர் ஒரு புதுவிதமான அனுபவத்தை வந்து பெற்றுவிட்டு திரும்புவார். அதாவது திரும்ப அவர் வந்து வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த தவத்துக்கான அந்த பலனை பெற்றுவிட்டு திரும்ப வருவார் அப்படின்றாங்க. மேரே பிராணு உன்கோ புனக பானே கேலியே ரோத்தே ரஹ்தே ஹே. என்னுடைய உயிர் அது வந்து உன்கோ புனகை, அவரோட திரும்ப மீண்டும் வந்து அவரை பெறணும், அவரோட இணையணும் அப்படின்னு சொல்லி அழுகிறது. ஹே சகி யதி வே முஜிசே கெஹ்கர் ஜாத்தே தோ கியா மே உன்கோ ரோக்தி. ஏ தோழியே, அவர் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம், சொல்லாமல் சென்று விட்டார். அவர் சொல்லியிருந்தா நான் என்ன தடுத்தா நிறுத்தியிருக்க போகிறேன். விசேஷதா சிறப்புகள். யஹ் ஏக் பிகாரின் கி ருளாயி நஹி ஏக் சத்ராணி கி வேதனாகை. இது வந்து ஒரு பிச்சைக்காரனின் ஒரு உளறல் மாதிரி கிடையாது. ருளாயி நஹி உளறல் கிடையாது. இது ஒரு சத்ராணி, ஒரு ராணியினுடைய வேதனை. इसलिए कवि ने गंभीर शैली और सुशील कल्पना के साथ यशोधरा के दुख का वर्णन किया है. அதனால தான் இந்த கவிஞர் வந்து இதை ஒரு கம்பீரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேகமான ஒரு தீரமான ஒரு கவிதையாக இதை வந்து படைத்திருக்கிறார். யசோதாவினுடைய துயரத்தை வந்து அந்த முறையில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ஒரு சத்ராணி, ஒரு ராணியாக இருந்து நான் இப்படியெல்லாம் இருக்கேன் அப்படிங்கும்போது அதை வந்து அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும்போது அதை வந்து ஒரு கம்பீரமான நடையில் வந்து ஒரு ஸ்டைலில் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். கவிதா கா ஹர் ஷப்த் நபா துலாஹே. கவிதையினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அளவீடு செய்யப்படக்கூடிய வகையில் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த அந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.